guys, இன்னைக்கு நம்ம கிட்னாப் கால் டிராமாவோட 7th பார்ட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டிகே சர்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருந்திருப்பாங்க. 3 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா அவங்க அம்மா கூட வந்துட்டு இருந்திருப்பாங்க கார்ல. அப்ப சைட்ல இருந்து வந்த ஒரு ட்ரக் அந்த கார் அப்படியே அடிச்சு தூக்கி இருக்கும். உள்ள எல்லாருக்குமே பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் மட்டும் கண்ணை முழிச்சிருப்பாங்க. வந்தவங்க எல்லாருமே மத்தவங்கள தான் காப்பாத்திருப்பாங்க. ஹீரோயின் அமைதியா உட்காந்துட்டே இருந்திருப்பாங்க. நானும் இங்கதான் இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்லோவா சொல்லியிருப்பாங்க. யாருக்கும் கேட்டிருக்கவே செய்யாது. எல்லாத்தையுமே இப்ப கரண்ட்ல இருக்க ஹீரோயின் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் பேசணும், உனக்கு வேணும்னா தயவு செஞ்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் சீன் போயிடுது. அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, நீ பேசவே கூடாது, உன் தம்பி இறந்துட்டான், அது மட்டும் இல்லாம உங்க அக்காவால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது, அதனால நீயும் பேசாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அமைதியா இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க ஹீரோயின் இல்ல நீ பேசணும், முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே உங்களுக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கு. நான் மட்டும் ஏன் எப்பவுமே தனியாவே இருக்கேன், எனக்கு நீ ஏன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்ட்டு வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. ஜோ ஜோ அப்படின்னு சொல்லி யாரும் கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிச்சா ஹீரோ தான் டார்ச் லைட் வச்சு தேடிட்டே வந்துட்டு இருக்காரு. ஜோ அப்படின் போது ஹீரோயினுமே பாத்துறாங்க. பாத்துறாரு, வேகமா பக்கத்துல வர்றாரு. சியான், நீ இருந்திருக்க எனக்காக, யாருமே என்ன நோட்டீஸ் பண்ணாத போது நீ பண்ணிருக்க, நான் பயத்துல இருக்கும்போது நீ காப்பாத்திருக்க, எனக்காக எப்பவுமே நீ இருந்திருக்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே முதுகுல தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் மயக்கத்துல தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறாங்க. நான் உனக்கு தெரியலனா இரு, டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா போறாரு. இவங்க கையை பிடிச்சுக்கிறாங்க. இல்ல போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங். ஹீரோயின் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிறாரு. ஹீரோக்குமே அழுக வந்துருது. அப்படியே ஹீரோவோட அப்பா காமிச்சா ஸ்போக் பர்சன் ஆஃபீஸ்ல ஒருத்தர் மலையில இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கிடைக்குது. ஆனா அவருக்கு கவலையே இல்லை. எதுக்கு இதை சொல்றீங்க அப்படின்னு அசால்ட்டா தான் கேட்டுட்டு இருக்காரு. இதை அப்படியே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். உங்களை டார்கெட் பண்ணி யாராவது உங்க பையனை வச்சு உங்களை மிரட்டி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நியூஸே மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவா இருக்கே, சரி நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னெல்லாம் நின்றுட்டு கேமரால நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ண ஹீரோனுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஹீரோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான். அவன் அந்த கிட்னாப்பர் கிட்ட பேசுற மாதிரி தான் பேசினா, இருந்தாலுமே எனக்கே சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டுபிடிக்காத அளவுக்கு அவன் முட்டாலும் இல்லை, ஏன் இன்னும் கேட்காம இருக்கான். ஒருவேளை எனக்கு உடம்பு சரியானக்கு அப்புறம் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன், எனக்கு கால் பண்ணி நீ மிரட்டினீங்கள, என் கண்ணு முன்னாடியே இருக்காத அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. காலை பிடிச்சி கெஞ்சினாலும் ஏத்துக்கவே மாட்டாரு. ஐயோ இப்படிலாம் நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நகர்ந்துட்டே இருக்காங்க. மேடம் கொஞ்சம் அசையாம நில்லுங்க, ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ என் போனு அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அசைகிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ காமிச்சா பார்க் கூட தான் பேசிட்டு இருக்காரு. சிசிடிவியுமே இல்ல, கூட்டமா இருந்தனால யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல. அங்க ஒரு செல்போன் மட்டும் கிடைச்சது, அதுல வாய்ஸ் மாடரேட்டர் இருக்கு, அது மட்டும் இல்லாம லொகேஷன் ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓ அதனாலதான் அந்த கிட்னாப்பர் நம்ம எங்க போனாலும் கரெக்டா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு புரியுது. ஹீரோயினுக்கு எல்லா ஸ்கேனுமே முடிச்சுட்டு ரூம் கூட்டு வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் அனுப்பிச்சு வச்சிடறாரு. உன்னால பேச முடியும், இவ்வளவு நாளும் நீ பேசாம இருந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மறுபடியும் அமைதியா இருக்காங்க. ஓ மறுபடியும் பேச மாட்டியா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து தூக்கிடுறாரு. ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. 2 பேருக்குமே ரொம்ப நர்வஸா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் புரியாம பார்க்கும்போது உன் ஹார்ட் பீட் ஃபீல் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாரு. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு அவரே போர்வையெல்லாம் போத்தி விடுறாரு. நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும், பேச முடியும்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும், இன்னுமே நிறைய விஷயம் உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த கிட்னாப் கால் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்பவே பதட்டமாகறாங்க. உடனே அவர் சேஞ்ச் பண்ணிடுறாரு. அந்த கிட்னாப் கால் பண்ணுவான்ல, அவன் தான் நீ இருக்க லொகேஷன் எனக்கு சொன்னான், அவன் இந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், அதனால அவனை நான் மன்னிச்சிடலான் இருக்கேன், அவன் மேல எனக்கு எல்லா கோவமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்லை, நீ உண்மையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா சொல்றாரு. ஹீரோயினுமே சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. உனக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தேவை, இதெல்லாம் பேசிட்டு இருக்காத, அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாரு. ஹீரோயின் வேக வேகமா அவங்க பேக் எடுத்து பாக்குறாங்க. போன் உள்ளதா இருக்கு, இது எப்படி பேக் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த போன்ல பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. இந்த போன் மூலியமா தான் நீ எப்படிப்பட்டவன் சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு, நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்றது இந்த போன் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அம்மா பார்க்க வந்திருக்காங்க. உங்க பொண்ணுமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் நினைச்சவங்க பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நல்ல வேலை எல்லாம் பண்ற, இப்படிதான் ஹீரோ கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறது ஹீரோனோட அக்கா.
அப்படியே மாஸ்க்கு கழட்டுறாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இது என்ன ஷாக்கு, இன்னொன்று இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க அவ்வளோதான், என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்படியே ஹீரோவோட அப்பாவுக்கு காமிச்சா ப்ரெஸ் எல்லாரும் முன்னாடியுமே என்ன டார்கெட் பண்ணி தான் என் பையனை ஏம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிட்டு இருக்காரு. அப்போ ரிப்போர்ட்டர் அப்படி பார்த்தா அவங்க பையனுக்கு தான் நடிப்பிட்டு இருக்கணும், ஆனால் வேற யாரோ விழுந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு தான் ஏம் பண்ணியிருக்காங்க, குறி தப்பிருச்சு, எப்படியோ நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசிட்டு இருக்காரு. யாரோ விழுந்துட்டாங்க, அவங்களுக்காக நாங்கள் ரொம்பவே வருந்துறோம், அவங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி எல்லாரும் அட்டென்ஷனுமே அவர் பக்கம் திருப்பிட்டு இருக்காரு. எங்கள் ஹீரோட ஆஃபீஸில் பார்த்தா கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து. பதிலே சொல்ல முடியல யாராலையும். ஹீரோ வந்ததுமே லைனை கட் பண்ணிடுறாரு. யார் என்ன கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், இதை மட்டும்தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஜோக் என்னாச்சுன்னு எங்களுக்காச்சும் சொல்லுங்க, எங்க கூட ஒர்க் பண்றவங்க தானே அவங்க, எங்ககிட்டயே சொல்ல மாட்டீங்க, சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. சொல்லாம விட்டதுக்கு சாரி, அவ சேஃபா தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம என்ன அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லுவேன், அது வரைக்கும் யாரும் எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லீவ் ஆகுறாரு. கட் பண்ணி ஹீரோயினோட அம்மாவை காமிச்சா அதிசயமா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மறுபடியுமே நீ நடுவுல வராத, ஹீரோக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, ஆனா உங்க பொண்ணுக்கு ஹீரோ என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு தெரிய வந்தாலுமே அவனதான் பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோ இவங்க சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணி விட்டாங்கல்ல, அதை நம்பிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணீங்க, என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பார்சல் அனுப்பிச்சிங்கல்ல என்ன மிரட்டுறக்காக அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பார்சல் அனுப்பிச்சேன் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அக்காவுக்கு தெரியுது. அப்ப அந்த பார்சல் இவங்க அனுப்பலையா, யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ எதையோ பத்தி பேசு, அவங்க 2 பேரும் லைஃப்ல மட்டும் வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எனக்கு ஹீரோ பத்தி எல்லாமே தெரியும், நான் ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்றாங்க சீனை. ஹீரோ அவங்க அப்பா பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நியூஸ்ல என்ன என் மேல ரொம்ப பாசமா நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி கொண்டு போறனோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, எதையுமே கெடுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நானும் அதுதான் சொல்றேன், இதை அப்படியே விட்டுருங்க, இதுக்கப்புறம் இதை வளர்க்காதீங்க, மீடியாவுக்கு இது வரவே கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாரு. நீ என்ன மிரட்டுற, உனக்கு யார் இந்த பேரை கொடுத்ததுன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ அவருக்கு பிடிச்சது சாப்பிட போனா என் பையன் சாப்பிட மாட்டான், இதை தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற ஒரு பொருள் கொடுக்குறாங்க. ஷர்ட் போட போனா என் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, இதுதான் போடுவான் அப்படின்னு சொல்லி வேற ஷர்ட் கொடுக்குறாங்க. இவருக்கு ரொம்பவே சோகமா தான் இருக்கு. சரி நிம்மதியா புக்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு போனா மாதிரி புக்ஸ் எல்லாம் என் பையன் படிக்க மாட்டான், இதுதான் படிப்பான், இதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி புக்கு கூட அவங்க அம்மா தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காமிச்சா நான் கிட்டனா இந்த பேர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் அவங்கள கேட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பத்தி வெளியே வந்த நியூஸ் எல்லாத்தையுமே யூரி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டோர் இடிக்கிற மாதிரி வருது. வேகமா சியாங் பிடிச்சு பக்கத்துல தர்றாரு. பாத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனை காமிச்சா ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் ஹாஸ்பிட்டல் தான் வரேன், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேக்குறாரு. சரி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காரமா சொன்னா காரமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி இனிப்பா சொல்லலாம்னு சொன்னா இனிப்பும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவன் எதை சொன்னாலும் வேண்டாம் தான் சொல்லுவான்னு சொல்லி எப்ப வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ உடனே வேகமா வந்துடுறாரு. ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரூட் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா இது வாஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன வாஷ் பண்ணிட்டு வர சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஹீரோனுமே சாப்பிட்றாங்க. நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்காரு. எதுக்கு இவ்வளோ திங்ஸ், வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இங்கே தானே தங்க போறேன், அப்போ வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன இங்கே தங்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா உன் கூட தான் தூங்க போறேன், நேற்று கூட உன் கூட தான் தூங்கினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் கூட தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி அதிசயமா பாக்குறாங்க. இன்னைக்கு உன் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாரு. கூட தூங்க போறீங்களா, இந்த சோஃபாலையா குட்டி பெட்லயா, அப்படி இல்லைன்னா அந்த பெரிய பெட்ல நம்ம கூட படுத்துக்குவாரா, இப்ப எதுக்கு குளிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சும்மாதான் வெளியே வராரு. பார்த்ததுதான் உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆகுது. பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி புரியாம பாக்குறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோனோட ஹேரை வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. எல்லாமே புதுசா இருக்கு, அவருக்கு வாஷ் பண்ணவே வரமாட்டேது. கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே பண்றாரு. ஹீரோன் கண்ணுக்குள்ள எல்லாம் நுர போயிடுது. ஹீரோனை எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேற ஆக்கி விட்டுறாரு. அச்சச்சோ ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடுறாரு. அப்படியே ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. என்னாச்சு உனக்கு, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்வர்டா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா எதுக்காக நீங்க இதெல்லாம் எனக்கு செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, என் ஒய்ஃபுக்கு நான் செய்யறேன், ஒரு ஹஸ்பண்டா ஒய்ஃபுக்கு செய்யணும்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் கழுத்துல கொஞ்சம் காயமா இருக்கு, அதை நோட்டீஸ் பண்றாரு. அப்படியே லைட்டா டச் பண்ணா ஹீரோனுக்கு கூசுது. அப்படியே கழுத்தை சுருக்கிக்கிறாங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா உனக்கு எதுவுமே நான் செய்யலன்னு ஃபீல் பண்றேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ தூங்கு அப்படின்னு சொல்லி பெட்ல படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு போனா ஹீரோனுக்கு ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. என்னாச்சு எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க.
ஹீரோ குளிச்சுட்டு ரிட்டனே வந்துடுறாரு. உடனே தூங்குற மாதிரி அப்படியே படுத்துக்கிறாங்க. இவர் வந்ததுமே இந்த பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிமோட் இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் பக்கத்தில் போறாரு. ஹீரோயின் உடனே கண்ணை முழிச்சிடுறாங்க. நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கு படிக்க ஆரம்பிச்சிடறாரு. இங்க அப்படியே கட் பண்ணி சியாங்க காட்டுறாங்க. ஒரு டிராகன் இருக்க ரிங்கை வந்து அவர் டிராயிங் பண்ணி வச்சிருக்காரு. அதை அவரோட சேனல்ல போட்டு இந்த ரிங் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினை காமிச்சா நல்லா தூங்கிடுறாங்க. எஞ்சி பார்த்தா ஹீரோவை காணோம். எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா, நான் ஒரு கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. அப்போதான் டைம் பார்க்குறாங்க. கரெக்டாக 10 மணி ஆக போகுது. இவங்க தான் ஹீரோ கால் பண்ணணும். உடனே கால் எடுத்து பண்ணுறாங்க. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணுறேன், நானே உன்னை மிரட்டிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும் நீ அப்படின்னு கேட்கும்போது, நீ அழகா இருப்பியா, உன்னை பற்றி எனக்கு நிறைய தெரியும், நீ பொண்ணுன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு 20லேருந்து 30 வயசுக்குள்ள தான் இருக்கும், நீ பார்க்க எப்படி இருப்பேன்னு சொல்லி நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அதனால் என்ன இப்போ அவள் தூங்கிட்டா, நீ சொல்லு என்ன ட்ரெஸ் போட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீயும் பையன் நிரூபிச்சிட்ட பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி இன்னும் நீ ரெடி ஆகலான்னு நினைக்கிறேன், நான் வேற ஒரு ஆஃபர் தரேன் உனக்கு, நீ வந்து அந்த கிட்னாப்பரை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு சொல்லு, பிகாஸ் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வேற நீ வேற, நீ வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ற, அவன் தான் என்னை வந்து மிரட்டிட்டு இருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் ஒரே டீமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் மீது கொத்துக்கிறாங்க. டே கட் பண்ண நியூஸ் கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. இது நிஜமாவே ஹீரோ கொடுத்த நியூஸ் தானா அப்படின்னு சொல்லி யூரியே ஷாக் ஆகுறாங்க. இங்க ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலிஸ்மா வாக்கிங் மாதிரி வந்திருப்பாங்க. அங்க இருக்க டிவில ஹீரோ கொடுத்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வரமா ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான், அவன் செஞ்ச வேலை தான் இது, அவனோட டீட்டெயில்ஸ் நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் சொன்ன டீட்டெயில்ஸ் தான். அவரோட 2 கண்ணும் வேற வேற கலர்ல இருக்கும், 30 வயசுக்குள்ளதான் இருப்பாரு, அது மட்டும் இல்லாம 150 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும், அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கோவம் வரும்போது சீட்டெல்லாம் கத்தி வச்சு குத்தி கிழிச்சிருப்பார்ல, அதிலே தெரிஞ்சிருக்கோம் இவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசும்போது எங்களுக்கு ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னான், அப்படி பார்த்தா அவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இது எல்லா டீட்டெயிலுமே மீடியாவில் கொடுத்துட்றாரு. பிக்சரோட அங்கே நியூஸில் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா கடுப்பாகிறது, நான் சொன்ன மாதிரி நீ மேனேஜ் பண்ண வேண்டியதானே, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த கால் ஃபர்ஸ்ட் எனக்கு வரல, ஹீரோயினுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அக்கறதா அவன் மேலே, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏன் இப்போ நடந்து நீ ஒளிஞ்சுப்ப, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாரு. உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசால்ட்டாக வெளியே வந்துடுறாரு. அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. என்கிட்ட ஏன் சொல்ல, ஏன் பொண்ணு தானே அவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது நீங்களா இருக்குன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு க்ளோஸாக இருக்க யாராவது அதை பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயுமே சந்தேகம் தான் படுறாரு. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்களால் தனியாக எதுவும் பண்ண முடியாது, ஒன்றா உங்கள் அப்பா சப்போர்ட் அப்படின்னா ஏன் சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, உடம்ப பார்த்துக்கோங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த கிட்னாப்பரை காமிச்சா சரியான டென்ஷன்ல இருக்காரு. ஏன்னா அவர் தள்ளியே விட்டுக்க மாட்டாரு. ஆனால் எல்லா நியூஸ்லுமே இவர் தான் தள்ளி விட்டாருன்னு சொல்லி போட்டோவோட வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவர் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காரு. நான் பண்ணாத தப்புக்கு நான் எப்படி மாட்டினேன் அப்படின்னு சொல்லி போன்ல யார்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக நீ ஹீரோயினை தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு இனிமே டைவர்ஸ் தேவையில்லை, அவன் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டா, அதனாலதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ரிப்ளை வருது. இப்ப அவ சாகல, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோனை காமிச்சா கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. உடனே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிஸ்டர் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் உங்களை தள்ளி விடவே கிடையாது, ஆனா நீங்க ஹீரோ கிட்ட என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க, அது மட்டும் இல்லாம நியூஸ்ல எல்லாமே என் ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு, அதனால என் போனை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க, உங்களுக்கு டைவர்ஸ் இனிமே வேண்டான்னு சொல்லி எனக்கு தெரியும், அந்த போனை வாங்குறதுக்காக நான் வரேன், இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாரு. கதவு யாரும் தட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் வேகமா ஓடி போய் லாக் பண்றாங்க. தட்டிகிட்டே இருக்காங்க. இவங்க கீழே உட்காந்து அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா ஹீரோ சவுண்டு தான் கேட்குது. இவங்க ஓப்பன் பண்ணதுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க கையில் பிளட் வந்துட்டு இருக்கு. ஒரு பயத்தில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்திருக்கும், அதை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க, அதில் கிழிச்சிருக்கும். உடனே எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா, இதுக்காக இப்படி நியூஸ்ல சொல்லி வச்சிருக்க, நீ ஒரு நியூஸை கவர் பண்றதுக்காக இன்னொரு நியூஸை கொடுத்துருக்கன்னு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அவள் மட்டும் எதுலையுமே மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் இவர் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு, டைவர்ட் பண்ணியிருக்காரு அப்படியே நியூஸை. ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது வந்தாங்களா, ஏன் அப்படி பயந்த அப்படின்னு கேட்கும்போது, நீங்க டயர்டா இருக்கீங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்துறாங்க. சரி நீயும் தூங்கு, நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணும்போது, உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ உனக்கு பயமா இருக்கா, இது லைட்டு போடுறேன் அப்படின்னு ஆன் பண்ண போகும்போது கையை பிடிக்கிறாங்க. உங்களை பற்றி நிறைய நியூஸ் வருது, நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வருது, காசிப்ஸ் வருது, உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
உடனே ஹீரோயின் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே அப்படியே பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. 10 மணி ஆக போகுது. அப்படியே வெளியே வராங்க. ஹீரோவுமே கண்ணை முழிக்கிறாரு. கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. நான் நியூஸை பார்த்தேன், நீ என்ன எப்ப பிடிக்க போற, இந்த போன் உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது வேணும் தான், ஆனா நீயே கொடுத்தா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தரேன், நானே உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. இந்த போனை கொடுத்து நம்மளே சொல்லிடலாம் உண்மையை அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோவை காணோம். உடனே ஃபோன் பண்றாங்க, எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது நான் லொகேஷன் ஒன்று சொல்றேன், அங்க வா அப்படின்னு சொல்றாரு. இவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்டா அங்க ஒரு ஹார்ஸ் ரைட் இருக்குல்ல, அங்க வா அப்படின்னு சொல்றாரு. இவங்களுமே போறாங்க. ஹார்ஸ் ரைட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏறிக்கிறாங்க. இவங்க சைல்ட்ஹுட்ல அவங்க அக்கா கூட தம்பி கூட வந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. சாப்பிடும்போது அப்படியே ஹீரோயினோட சின்ன வயசுமே இங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அங்க வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுமே அங்க போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது நீ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாம் தான் இவ்வளவு தூரம் நடக்க விட்டேன், நான் நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன், நீ எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது நீ பார்த்ததுக்கப்புறம் இப்படிலாம் பேச மாட்டேன், நீ ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுவ, என்ன உனக்கு பிடிக்காம கூட போயிடும், நம்ம 2 பேரும் தனியாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் நீயே உன்னை தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே ஷாக்கிங்கா திரும்பி பார்த்தா ஹீரோ அங்கதான் நிக்கிறாரு. கையில இருக்க போன் அப்படியே கீழே போட்டுறாங்க. உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஓ தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஏன் என்னை வெறுக்காம இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் உன்னை வெறுக்கிறது, நான் எப்படி உன்னை லவ் பண்ணாம இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுச்சோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே பாக்குறாங்க. இவர் அப்படியே மெதுவா பக்கத்துல வந்து கண்ணீரெல்லாம் தொடச்சு விடுறாரு. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோயினுமே கிஸ் பண்றாங்க. 2 பேருமே டீப்பா கிஸ் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா டிராமா கிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.